2 குறிப்பேடு. அதிகாரம் 1. சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடுதல். தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார். அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவர் ஆக்கினார். சாலமோன் இஸ்ரேலர் அனைவரையும், அதாவது 1000 100 தலைவர்கள், நடுவர்கள், இஸ்ரேலரின் தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள் ஆகிய அனைவரையும் வரவழைத்து பேசினார். சாலமோனும் அவரோடிருந்த சபையார் அனைவரும் கிபையோனில் இருந்த தொழுகை மேட்டிற்கு சென்றனர். ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலை நிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது. இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து எயாரிமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். ஆனால் ஊரின் பேரனும் ஊரியின் மகனுமான பெட்சலேல் செய்த வெண்கல பலிபீடம் கிபையோனில் ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு முன் இருந்தது. சாலமோனும் சபையாரும் அங்கே வழிபாடு நடத்தச் சென்றனர். சாலமோன் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் திருமுன் அமைந்திருந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஏறிச் சென்று அதன் மேல் 1000 எரிபலிகளை செலுத்தினார். அன்றிரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி, என் தந்தை தாவீதுக்கு நீர் மிகுந்த பேரன்பு காட்டினீர். அவருக்கு பின் நீர் என்னை அரியணையில் அமர்த்தியிருக்கிறீர். கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன். ஏனெனில் நிலத்தின் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர். எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார். கடவுள் சாலமோனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ உனக்கு நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை. மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்கள் பெறாத அளவுக்கும் உனக்கு பின் வரும் அரசர்கள் பெறவியலாத அளவுக்கும் செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார். சாலமோனின் ஆற்றலும் செல்வமும். பிறகு சாலமோன் கிபையோனில் இருந்த தொழுகை மேட்டிலிருந்தும் சந்திப்பு கூடாரத்திலிருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களைப் போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிலிசியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு அவற்றை வாங்கி வந்தார்கள். அவர்கள் தேர் ஒன்றிற்கு 600 செக்கேல் வெள்ளி எனவும் குதிரை ஒன்றிற்கு 150 செக்கேல் வெள்ளி எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினார்கள். அவை அவர்கள் வழியாகவே இத்திய மன்னர் சிரிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன.